காதல் ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஆனால் அதுதான் ரொம்ப ஆபத்தானதும் கூட. சில பேர் நம்ம வாழ்க்கையில் நிஜத்தில் வருவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஆனால் ஒரு சில பேர் நினைவுகளாக மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பாங்க. நினைவோ நிஜமோ, ஆனால் அந்த காதல் ரொம்ப அழகானது தானே. அந்த மாதிரி தான் 2 பேரோட ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இது. அவங்க நிஜத்தில் வாழ்ந்தாங்களா இல்லை நினைவுகளில் வாழ்ந்தாங்கிறது தான் இந்த கதை. வெல்கம் டு த யுவர் வேர்ல்ட் ஆஃப் தனு அண்ட் ஆதினி. ஹலோ, சொல்லுமா. நான் லிஸ்ட் அனுப்பியிருக்கேன், வரும்போது இந்த க்ரோசரிஸ் வாங்கிட்டு வாங்க. சரி, ஓகேம்மா. டேய், நம்ம தனுமா இருக்கிறக்கு. டே தனு, டேய் கார்த்திக், வாடா மச்சி. டே மச்சி, எங்கே போகிற? நான் சும்மா வெளியே போயிட்டு வரேன்டா. நீ எப்படி இருக்க? நான் ஓகேடா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எங்கே ஒர்க் பண்ணுற? நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறேன். நீ எங்கே போயிட்டு வர? நான் இப்போ வீட்டை போகிறேன். ஓ, எங்கே ஒர்க் பண்ணுற? ஒரு ஐடி கம்பெனியில். அதான் வாழ்க்கை பிடிச்ச மாதிரி இருக்காத. அது என்ன உண்மைதான்டா. Why you crying? Do you want a chocolate? Do you want a chocolate? One sec. Chocolate. Are you happy now? Yeah. Share with your brother, okay? அதான் அப்படியே பெட் பண்றான். ஓ ஷிட். இங்க பாரு, நாங்கெல்லாம் அடிப்போம். ஓகே, நல்லா விளையாடலாம். ஓகே, bowling டா, அப்படியே போடு. bowling. கௌதர். டேய் கார்த்திக். ஓகே, ப்ரெஷர் ஆகாத. மூண்டு போல்ல 2 ரன் அடி. ஓகே, 3 போல்ல 2 ரன் அடி கூட 1 பால் ரூட் பண்ணாலும் மச்சான். சரி, ஓகேடா. மச்சான் நாங்கெல்லாம் மச்ச அடிக்கிறோம். ஓகே, நாங்கெல்லாம் மச்ச அடிக்கிறோம். ஓகே, 3 போல்ல 2 ரன் தான். ஓகே. டேய் தனு, ஒரு நிமிஷம் டேடி, ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுமா. சரி, அவள் கால் பண்ணியிருப்பா. நீ மேட்ச் நீ வின் பண்ண மாதிரி தான். புன்னகை சிந்தும் அதிகாலை மேகம். பாட்டெல்லாம் பாடுற புதுசா? கருநீல கண்ணில் நான் தொலைந்தேன். மீண்டும் பிறக்க உன்னிடமே வந்தேன். மழைச்சாரலாய் உன் ஞாபகம். என் தேகமெங்கும் உன் வாசம். நீயும் நானும் சேரும் கணங்கள். காலம் உறையும் மௌன தருணங்கள். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லு.
பயமா இருக்குடி. நான் லைஃப்ல ஆசைப்படுற விஷயத்த செய்வேனா, என் லைஃப் எப்படி போகுது, நான் ஆசைப்படுற விஷயம்லாம் நடக்குமா, என்னை நம்பி நீ வேற இருக்க, என் அம்மா அப்பா ஃபேமிலி, இதெல்லாம் நினைக்க அப்படியே தலையெல்லாம் வெட்டிக்குதுடி. சி இங்க பாரு, நீ உன்னை நம்புறதை விட நான் உன்னை அதிகமாகவே நம்புறேன். ஸோ ஃப்ரீயா விடு. காற்றுக்கு தெரியாத ரகசியம் ஒன்று உன் காதோரம் சொன்னால் என்ன? இங்க பாரு, நான் உன் கூட இருக்கும்போது நிம்மதியா சந்தோஷமா பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். இதுதான் ஒரு பொண்ணுக்கு பையன்கிட்ட இருந்து வேணும். ஸோ அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். என்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன்ல. நீ என்னை விட்டு போகாம இருந்தா சரி. சொல்லி கெஞ்சுதே உயிரினும் நூலில் உன்னைத் தொடுத்தேன். இனி மரணமும் நம்மை பிரிக்காதே. விண்மீன் கூட்டங்கள் உன் வீட்டுத் தோட்டம் உன் மடியில் விழுந்தால் அதுவே என் மோட்சம். பேசாத வார்த்தைகள் தீராத காதல்கள் எல்லாம் நீ அல்லவா? என் பிரபஞ்சத்தின் ஆதி நீ அல்லவா? நம்ம ஏன் இந்த பக்கம் வாக்கிங் போகக்கூடாது? செருப்பு பிஞ்சிடும், தள்ளி விட்டுனா கடல்ல விழுந்துருவேன். சரி கண்ணு மூடு, வாய் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? Yeah. ஓகே. ஓப்பன் பண்ணு. ஏய் என்ன செயின் எல்லாம்? இந்த செயின் எப்பெல்லாம் உன் கூட இருக்கோ அப்பெல்லாம் நான் உன் கூட இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த செயின். அப்படி ம் இது எந்த படத்துல பார்த்து சுட்ட? படம்லாம் இல்லை. அப்படியா? சரி தேங்க்யூ. ஹலோ, ஹலோ. நான் உன்னை இப்போ மீட் பண்ணணும். அதானே நாங்க ஈவினிங் மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்களே, ஏன் இப்ப அவசரமா? அவ்வளோ மிஸ் பண்றியோ? நான் ஜோக் பண்ணல, சீரியஸாக கதைக்கிறேன். வா. சரி சரி. அப்படியா? எங்க நான் வரணும்? வளமையா மீட் பண்ற பார்க்க. ஓகே நான் வரேன். பாய். ஓ நம்மால் இங்கே இருக்காளா? பூ. என்ன மேடம், ஈவினிங் தானே மீட் பண்ணிருந்தாங்க, சடனாக இப்போ வேற சொன்னீங்க? அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ? ஏ உன்னதா இது சரி வராது. எது? அதான் நம்ம லைஃப். என்ன பேசுகிற? எது சரி வராது? எனக்கு ஒன்றும் புரியல. உன்னாலேயே உன்னோட லைஃப்ல இன்னும் முன்னுக்கு வர முடியல, உன் லைஃப்பை செட்டில் பண்ண முடியல. இதுல நீ எங்க என்ன சந்தோஷமா பார்த்துக்க போற? 7 வருஷம் ரிலேஷன்ஷிப் டி, சடனாக சரி வராது, நான் செட்டில் ஆகலைன்னா ஐம் ஜஸ்ட் 23. எப்படி செட்டில் ஆகிறது? என்ன ப்ராப்ளம் சொல்லு. அதான் நான் சொல்றேன்ல, உனக்கும் எனக்கும் சரி வராது. நாங்க இதை விட்டுருவோம். இது வேணாம். ஏ ஜோக் பண்றியா? சி என்ன பார்த்து பேசு. ஐ நோ நீ பிராங்க் தானே பண்ற. நோ, நீ பிராங்க் தானே பண்ற. என் முகத்தை பார்த்து பேசு, என் முகத்தை பார்த்து பேசு. பிராங்க் தானே பண்ற, நீ பிராங்க் தானே பண்ற. ஐ எம் நாட் பிராங்க். 7 வருஷம் தான்டா. அந்த 7 வருஷத்துக்காக லைஃப் லாங் என்னால அவங்க கூட இருந்து கஷ்டப்படையலாம். உன் அப்பா அம்மா ஏதாவது சொல்லி பிரைன் வாஷ் பண்ணாங்களா? இல்லை வீட்டில் மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்க்குறாங்களா? இல்ல, அவங்க சொல்லி கொடுத்து பேசுற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. என்னோட லைஃப்பை நான் யோசிச்சு தான் கதைக்கிறேன். உனக்கும் எனக்கும் சரி வராது.
சொன்னால் புரிஞ்சுக்கோ. நாங்கள் பிரேக்கப் பண்ணுவோம். நான் போகிறேன். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சின்னா எனக்கு பின்ன வராது. ப்ளீஸ் போகாத, ப்ளீஸ் போகாத, ப்ளீஸ் போகாத. இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா? ஹலோ, நான் உங்ககிட்ட அவசரமாக ஒரு விஷயம் பேசணும், வர முடியுமா? எதுக்கு? இல்லை, நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். ப்ளீஸ் வாங்க. சரி, எங்கே வரணும்? நம்ம ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஓகே. சொல்லு, ஏன் அவசரமாக வர சொன்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்ன சொல்ல போகிறீங்க? உன் ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பா, அதை சொல்கிறதுக்கு வந்தியா தானே? இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவன் வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு. இனி அதில் கொஞ்சம் இறக்கி விடுறியா? நான் கொஞ்சம் க்ரோசரிஸ் வாங்கணும். நான் இன்னொரு நாள் வந்து நான் மீட் பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிட்டுன்னு சொன்னால் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சதுன்ற அர்த்தம் இல்லைடா. ஆதினி, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஏன்டி இப்படி பண்ற? இந்த ஜெனரேஷன்ல அவனை மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவனை போய் பிரேக்கப் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவன் உனக்கு என்ன குறை வச்சான்? உனக்கு என்ன விருப்பம்? நீ எப்படி வாழ ஆசைப்படுற? உன்னோட லைஃப் கோல்ஸ் என்ன? அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அதுக்கு எப்படி அச்சீவ் பண்ணலாம்? அதை எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம்? இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்து 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 செஞ்ச ஒருத்தனை எப்படி உனக்கு பிரேக்கப் பண்ண மனசு வந்துச்சு? உனக்கு கொஞ்சம் கூட மனசுல இரமே இல்லையா? சும்மா ஊர் சுத்திட்டு ஈஸியாக கழட்டி விட்டுட்டு போகிற பாய்ஸுக்கு மத்தியில் இந்த மாதிரி உண்மையாக ஒருத்தன் வந்து உன்னை லவ் பண்ணா அவனோட வேல்யூ உனக்கு தெரியாதுல்ல? சரி, நான் உன்னை ஒரு விஷயம் கேட்குறேன். இதே அந்த பையன் பண்ணியிருந்தா ஐயோ என்னை ஏமாத்திட்டான், ஐயோ என்னை கழட்டி விட்டுட்டான்னு ஊரை கூப்பிட்டுருப்பேன்ல. ஆனால் அதே நீ அந்த பையனுக்கு பண்ணா ஓகேவா? ஆனால் நீ ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டல. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கவே வெக்கமாக இருக்குடி. விரு, தேவையில்லாம வார்த்தை விடாத. என் இடத்துல நீ இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்ப. அப்படி என்னதான் உன் நிலைமை சொல்லு. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு 3-4 தடவை மயங்கி விழுந்திருப்பேன். அப்போ டாக்டர்ஸ் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நார்மல் தான்னு சொன்னாங்க. அதை மாதிரி தான் ஒரு 1 வீக் முன்னாடி மயங்கி விழுந்தேன். அப்போ என்னை அப்பா அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ டாக்டர்ஸ் என்னை செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு. குறைஞ்சது 6 மாதம் இல்லை 1 வருஷம், இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 வருஷம் தான் நான் உயிரோட இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. அவன் லைஃப்பில் இருந்து அவனை பாதியில் விட்டு போகிறத விட அவனை கோவப்படுத்தி அவன் அந்த கோவத்தில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவான். ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவான். இப்போ சொல்லு, நான் பண்ணது சரியா பிள்ளையா? ஏண்டி நீ இதை முன்னாடியே சொல்லலை?
நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் எப்போவுமே அவனுக்கு சொல்லக்கூடாது. இது என் மேலே சத்தியம். சொல்லுங்க, ஏன் அவசரமா வேற சொன்னீங்க? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்னதான் சொல்ல போறீங்க? உங்க ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பா, அதை சொல்றதுக்கு தானே வந்தீங்க. அது நீ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுல அவளுக்கு பிளட் கேன்சர்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. உண்மையா தான் சொல்றியா? நானும் அப்படித்தான். அவள் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்னால் நம்பவே முடியல. பட் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்தேன். அவள் உங்களை கல்யாணம் பண்ணி உங்களோட ஹாப்பியாக இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது நடந்து அவள் உங்களை விட்டுட்டு போனால் உங்களால் அதை தாங்கிக்க முடியாது. என்னால் இது சொல்லாமல் மனசில் வச்சுட்டு இருக்கவே முடியல. எனக்கு தெரியும் நீங்கள் அவளை எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணீங்கன்னு. அவள் எப்படி சொன்னாலும் நீங்கள் மூவ் ஆன் ஆக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இதை சொல்லலான்னு அவசரமாக கூப்பிட்டேன். இதை சொல்லலான்னு அவசரமாக நம்பவே முடியல. என் மனசில் இந்த விஷயத்த வச்சுட்டு இருக்க முடியாமல் தான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயம் அதனிக்கு தெரியவே கூடாது. ப்ளீஸ் இதை நீங்கள் அவகிட்ட சொல்லவே மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே மூவ் ஆன் ஆகி உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போயிடணும். நீங்கள் அவளை பற்றி யோசிக்கவே கூடாது. ஆதினி 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 எலும்பு ஆதினி ஆதினி எலும்பு ஆதினி ஆதினி எலும்பு ஆதினி ஆதினி எலும்பு என்னை விட்டு எப்பயுமே போக மாட்டாங்க. ஆதினி எலும்பு. சி இங்கே பாரு, நீ உன்னை நம்புறதை விட நான் உன்னை அதிகமாகவே நம்புகிறேன். இந்த செயின் எப்பெல்லாம் உன் கூட இருக்கோ அப்போல்லாம் நான் உன் கூட இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ அதனால தான் இந்த செயின். இந்த செயின் நீ தாண்டி எனக்கு கொடுத்த. கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? ப்ளீஸ்